வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம அப்பம் தாங்க செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு வச்சு ஒரு அப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெல்லம் பாருங்கள் பாவு எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, ஒரு 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன், அதில் 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த அப்பம் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இங்கே பாருங்கள், நான் பச்சரிசியை ஊற வச்சு இப்படி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதுலேயே நம்ம கொஞ்சம் வெள்ளைப்பாவு சேர்த்துக்கலாங்க. இப்படி சுத்தமான வெள்ளைப்பாகாக சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இதுலேயே 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க. இதில் பாருங்கள் துருவின தேங்காய் வச்சுருக்கேங்க, ஏலக்காய் வச்சுருக்கேன். தேங்காய் துருவி போட்டால் நல்லா அரைப்பட்டுருங்க, அதனால தான் நான் துருவி வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. சேர்த்து இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவு இந்த மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு இந்த மாவு இருக்கணுங்க. இப்படி நம்ம அப்பத்துக்கு ஊற்றுற மாதிரி இப்படி ரெடி பண்ணிக்கணுங்க. மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கல் வச்சுருக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம இந்த அளவு நெய் சேர்த்துக்கலாம். கல் நமக்கு சூடாகட்டுங்க. பாருங்கள், கல் சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த அப்பத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் ஊற்றிக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நீங்கள் வேணும்னா ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் நெய் ஊற்றிருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் அனல் பார்த்து மீடியமாகவே வச்சுக்கலாங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சா அப்போ கருகிடுங்க. இது வேகட்டுங்க. ஹாய்ங்க, இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அப்பம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்படி ஒரு சைடு வந்துருச்சுங்க, அதனால் நம்ம மறு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்படி திருப்பிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்னதாக தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெருசாகவே ஊற்றிக்கோங்க. இது இந்த சைடு திருப்பி போட்டுக்குவோம், வேகட்டுங்க அப்பம். ஹாய்ங்க, இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி இந்த அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 சைடுமே வந்துருச்சுங்க, நல்லா சூப்பராக. இப்போ நமக்கு நல்லா சூப்பராகவே இந்த அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எம்மியாக வாசனையாக நம்ம நெய் ஊற்றிருக்கோங்க, அதனால ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்கள் வேணால் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்ங்க.